இன்றைக்கி சுரைக்காய் அடை தோசை செய்ய போகிறோம். பாருங்க, அதுக்கு இட்லி அரிசி 200 வழக்குக்கு 3 வழக்கு அரிசி போட்டுக்கோங்க. அப்படி நிமிர 3 வழக்கு போட்டுக்கோங்க. இட்லி அரிசி 3 வழக்கு, இந்த வழக்கு 3 வழக்கு. 50 வடைப்பருப்பு, 50 கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. 50 துவரம் பருப்பு, 150 பருப்பை 3 பிரிவாக போட்டிருக்கேன். 50 வடைப்பருப்பு, 50 கடலைப்பருப்பு, 50 துவரம் பருப்பு. இது ரெண்டையும் 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு அரைக்கணும். இப்போ அரைச்சி காமிக்கிறேங்க. அரிசியை போட்டுக்கோங்க. குறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. முதல்ல ஒரு கிளாஸ் தண்ணியை 2 கிளாஸ் குறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. மாவு ஒரு வலிக்க முடியாது ரொம்ப தண்ணியானா, அதனால் குறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசி மட்டும் தனியாக போடணும். பருப்பு தனியாக நானே வச்சுருக்கேன், அது பிறகு போடணும். அரிசி கொஞ்சம் ஒரு அரை வாசி அரைஞ்ச பிறகு தான் பருப்பு போடணும். வரமிளகா நான் ஒரு 10-15 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையானது நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம், அதனால நிறைய எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியானா ஒரு 10 வத்தல் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையானது. அரைக்கிறதுக்கு பிரிச்சா போடும். மாவில் போட்டு அரைக்கணும். அதை இது அரைச்சிட்டு பார்த்துக்கோங்க. பருப்பை போடணும். வரமிளகா இப்படி லேசாக 1-2 அரைச்சா போடும். பிரிச்சுட்டு இந்த மாவில் போடணும். ஒரு கப் அளவு சுரைக்காய் நறுக்கி வச்சுட்டுங்க. பொடிசாக அப்படி நறுக்கி ஒரு கப் அளவு வச்சுக்கோங்க. அதுக்கு அரைக்க போட்டுருங்க. குளத்தை போட்டதுமே சுரைக்காவை அதோடு அரைங்க. தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம். அந்த சுரைக்காய் அரைக்கும் போது சுரைக்காய் தண்ணியாக தான் வரும், அதனால தண்ணி ஊற்ற வேண்டாம். உப்பு இதளவு போட்டுக்கணும். உப்பு இதளவு போட்டுக்கணுங்க. சுரைக்காவை நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு திரிச்சிட்டு இதில் போடுங்க. அப்போ தான் நல்லா அரைப்படுது. இல்லை கிரைண்டரில் சிக்கிக்கிடுது. மாவு இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க. கொஞ்சம் பிறுபிறுனே அரைங்க. மையெல்லாம் அரைக்கக்கூடாது, அப்போ தோசை வராது, ரொட்டி கணக்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் பிறுபிறுனா அப்படியே அரைக்கணும். பார்த்தீங்களா? அதுக்காக ரொம்ப அரிசியாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் இதாக அரைக்கணும். மாவு அரைச்சாச்சு. அடை தோசை மாவு. கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி காயப்பொடி குறையா போடணும். போட்டு தண்ணியில் விட்டு கரைச்சி போடணும். அப்போ தான் கரையும், இல்லைன்னா ஒரு பக்கம் கட்டி பிடிக்கும். தண்ணி விட்டு நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. மாவு வச்சு கிரைண்டர் தண்ணி வச்சுருக்கேன், அதை வச்சு தான் இது பண்ணணும். இப்போ ஒரு மஞ்சள் பொடி, ஒரு கரண்டி மஞ்சள் பொடி பார்த்துக்கோங்க. ஒரு கப்பு தேங்காய் புட்டு சளிப்பில் வச்சு சளிச்சுடுவோங்க. ஒரு சில தேங்காய் சளிச்சிருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து ஒரு கப்பு நல்லா பொடிசாக அரிஞ்சிக்கோங்க. தகட அரியணும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா நொறுங்க பிசைஞ்சிக்கோங்க வெங்காயத்தை. சின்ன வெங்காயம் போட்டுருக்கேன். பெரிய வெங்காயம் போட்டால் ஊசிடும் தோசை. நல்லா சுட்டுட்டு மீதி மாவை உடனே எடுத்து பிரிட்ஜில் வைங்க. மறுநாள் சுட்டு சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் செய்யாது. ஆனால் எப்போ எடுத்து சுட்டாலும் சுட்டுட்டு மீத மாவை பிரிட்ஜில் வச்சுக்கோங்க. வெளியே வச்சுன்னா புளிச்சிடும். இப்போ அடை தோசை நல்லா இருக்காது. பாருங்கள், பிசைஞ்சு இப்படி போட்டுக்கோங்க. தேங்காய் பூ திருவினாலும் போட்டுக்கோங்க. நான் சளிச்சு போட்டிருக்கேன். காணாட்டை தண்ணி ஊற்றிக்கோங்க. குறைகரை ஊற்றி கிண்டி போய் வச்சுக்கோங்க. தோசை மாவு கொஞ்சம் தண்ணியாக வரணும், அப்போ தான் தோசைக்கல்ல ஊற்றுறதுக்கு சரியாக வரும். பார்த்தீங்களா? வாயில் ஊற்றி பார்த்துக்கோங்க. உப்பு காணாட்டா உப்பு போட்டுக்கோங்க. எண்ணெய் ஒரு 3 கரண்டி ஊற்றிக்கோங்க.
ஒரு 4 கரண்டி கடுகு போட்டுக்கோங்க. உளுந்து 4 கரண்டி. நல்லா உளுந்து செவக்கணும். கொஞ்சம் ஒரு சேர்ந்துட்டு தாளித்து இதில் மாவில் போட்டுக்கோங்க. தாளித்து போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. மஞ்சள் நிறம்னா கொஞ்சம் வேணால் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. குறைய போடுங்க, ரொம்ப போட்டால் மஞ்சள் வீசி கிடக்கும். அடை மாவு ரெடி. பார்த்தீங்களா, சுரைக்காய் நல்லா அரைஞ்சிட்டா. வெங்காயம் தான் தெரியுது. வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ சுட்டு காமிக்கும் பாருங்கள். ரொம்ப ஊற்றப்படாதுங்க மாவு. மொத்துன்னு ஒரு தோசை ஒரு கரண்டி மட்டும் ஊற்றுங்க. ஊற்றி லேசாக அது லைஸாக இழுக்கணும். இழுத்து சுடணும். நைஸாக ஊற்றணும். ரொம்ப 2 கரண்டி ஊற்றுனீங்கன்னா தோசை மொத்துன்னு இருக்கணும். நைஸாக ஊற்றினா நல்லா போர்னு தோசை வரும். கொஞ்சம் அரையும் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் வேக நேரம் ஆகும். தோசை மாவே வேகாது. சுரைக்காய் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் வேக நேரம் ஆகும். இப்படி வெள்ளை நிறம்லாம் அப்படி மாறும். இல்லை வெள்ளையாக இருக்கா, அதெல்லாம் மாறும். இப்போ எண்ணெயை ஊற்றுங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இப்படி சுற்றி வர இப்படி ஊற்றணும். ஊற்றிட்டு நடிச்சில் இது பண்ணி கொஞ்சம் எண்ணெயை கோரி ஊற்றணும். நல்லா போர்னு ஒரு தோசை. இந்த அளவுக்கு வரணும் தோசை. நல்லா இப்படி வந்து அப்புறம் திருப்பி போடணும். நல்லா முருகணும். இப்படி முருகுனா தோசை நல்லா ஆகும். டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொருள்னு வரணும். தோசை போடணும். சுவையான சுரைக்காய் அடை தோசை ரெடி. இப்படி தான் சுடணுங்க.